Hi. Today's session we will discuss about call by value. Okay. I am Bama, Department of CSCTA, Kamaraj Women's College. ஆல்ரெடி ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துருந்தோம். அதில் அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் கால் பை வேல்யூவும் இருக்கலாம், கால் பை ரெஃபரன்ஸும் இருக்கலாம். அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம், அப்போ அந்த காலிங் பிளேஸில் பேராமீட்டர்ஸை எப்படி பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ இது கால் பை வேல்யூ. த நேம் இம்ப்ளைஸ் த ஃபங்க்ஷன் கால் பை இட்ஸ் ஓன் வேல்யூ. ஓகே, வேரியபிள் மட்டும் இல்லை, வேரியபிளோட வேல்யூவை வச்சு கால் பண்ண போகிறோம். ஓகேவா, அது எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம எடுத்துக்கிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் டு ஆட் டூ நம்பர்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன்டு ஒன் வேரியபிள். ஓகே, அப்போ இப்போ நம்ம ஆட் ஆஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம், இங்கே ஆடுங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். இது வந்து நமக்கு ரெண்டு பேராமீட்டர்ஸ். ஓகேவா, இன்டிஜர் ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு வேரியபிளை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ டிக்ளரேஷன் பார்ட். அண்ட் தென் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரோம். சி அவுட் ஜஸ்ட் ஆட் ஆஃப் 5, 10. இப்போ தான் நம்ம இது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஃபங்க்ஷன் காலி. இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா டிக்ளரேஷன். ஓகேவா, ஆட் ஆஃப் 5, 10 அப்படிங்கிறது பேராமீட்டர்ஸ். இல்லைன்னா இது நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம், 5ம் 10ன்னு சொல்லுது. ஸோ இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கர்சர் இங்கே வரும், இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கே ஆட் ஆஃப் x, y. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 5, 10. இந்த வேல்யூவோட பாஸ் ஆகுது. இட் இஸ் கால் பை வேல்யூ. ஸோ வேல்யூவை டைரெக்டாக பாஸ் பண்ணுறோம். z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் இஜெட்டில் என்ன இருக்கும், வேல்யூ 15. ஸோ அதை அப்படியே இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இதை சி அவுட்டில் தான் டைரெக்டாக ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ சி அவுட் திஸ் வேல்யூ, இங்கே என்ன வேல்யூ வரும், 15 வரும். ஸோ ரிசல்ட் என்ன, 15 பாஸ் பண்ணும். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் கால் பை வேல்யூ. இங்கே இந்த கால் பை வேல்யூ தான் 5, 10 நீங்கள் கொடுத்ததுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்டீஜர் a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 15ங்கிறத 10ன்னு டிக்ளரும் பண்ணிக்கலாம். a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 10ன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே ஏயும் பியும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுவுமே கால் பை வேல்யூ தான். ஏன்னா வேல்யூ ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூ அசைன் பண்ணிக்கிற வேரியபிளை தான் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் கால் பை வேல்யூ. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் கால் பை ரெஃபரன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ.